Hello friends, welcome to ITGT Stocks. In this video, July 2nd post market report and July 3rd Nifty Bank Nifty levels and box stocks to buy. In the stocks வாங்கலாம் நல்லா இருக்கும் perform பண்ணி பார்க்கலாம் வாங்க. First இன்னைக்கு மார்க்கெட் எடுத்துட்டோம்னா சென்செக்ஸ் ஜூலை 1ஆம் தேதி 79476 க்ளோஸ் ஆகி இன்னைக்கு செகண்ட் ஜூலையில் வந்து 79840 ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து 79855 ஹை வச்சு அண்ட் லோ 79231 லோ வச்சு 79394 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் 0.4% மைனஸோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நிஃப்டிக்கு வந்துட்டோம்னா ஸோ நிஃப்டி வந்து நம்ம ஜூலை ஃபஸ்ட் க்ளோசிங் பார்த்தோம்னா 24,141 க்ளோஸ் பண்ணி செகண்ட் ஜூலையில் வந்து 24,228 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து ஒரு சின்ன ஹை வச்சுருக்காங்க 24,236 ஹை வச்சு அண்ட் லோ 24,056 வச்சு அண்ட் 24,123 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் 18 பாயிண்ட் மைனஸில் அண்ட் 0.7% மைனஸ்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படி எடுத்துட்டோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஜூலையில் வந்து 52,574 க்ளோஸ் பண்ணி அண்ட் செகண்ட் ஜூலையில் 52,793 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து ஈவன் ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து அந்த அன்றைக்கோட ஹை பார்த்திங்கன்னா ஜூலை செகண்ட் ஹை பார்த்துட்டோம்னா 52,828. ஸோ அன்றைக்கோட லோ பார்த்துட்டோம்னா 51,996 அண்ட் க்ளோசிங்கில் என்ன லெவலில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 52,168 க்ளோஸ் பண்ணி 406 பாயிண்ட் மைனஸும் 0.77% மைனஸும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் செக்டார் வைஸ் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி பேப்பர்ஸ் இண்டெக்ஸ் நல்லா ஏறிச்சு. இப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி பேப்பர் ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பாசிட்டிவில் பார்த்துட்டோம்னா நிஃப்டி ஐடி, நிஃப்டி மீடியா, நிஃப்டி ரியாலிட்டி இது நோவே இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ நிஃப்டி ஐடி சார்ட் மேலே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி மீடியா பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி ஒரு நியூட்ரல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம்னா இண்டெக்ஸ் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்றைக்கி ஒரு மைனஸ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸும் இன்றைக்கி மைனஸ் க்ளோசிங். நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 100 நேற்று ஒரு ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகி இன்றைக்கி ஒரு மைனஸ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கோட இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓட டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஈவன் இண்டெக்ஸ் டாப் கெய்னர்ஸ் இந்த டாப் லூசர்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ ஓவரால் டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் பார்த்துட்டோம்னா இன்றைக்கி செகண்ட் ஜூலையில் பார்த்தீங்கன்னா எல்என்டி டாப் கெய்னர், விப்ரோ டாப் கெய்னர். ஸோ டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், கோட்டாக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டாப் நாளைக்கோட ஸ்டாக்ஸ் தேர்ட் ஜூலையில் இப்போ ஸ்டாக்ஸ் இதில் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக்ஸ் இருக்குது. இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் நல்லா பிரேக் அவுட் லெவல் இருக்குது. ஸோ விப்ரோ பிரேக் அவுட் லெவல் இருக்குது. டாடா கன்சியூமர் அது ஒரு நாள் பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். வேறு ஏதாச்சும் டாப் லூசர்ஸில் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு அவ்வளோக்கு எது இல்லைங்க. ஸோ நமக்கு செகண்ட் ஜூலையில் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையில் வந்து 231 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குது. அண்ட் 52 வீக் லோவில் பார்த்திங்கன்னா 15 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்குது. அண்ட் 165 ஸ்டாக்ஸ் அப்பர் செக்யூரிட்டும் 49 ஸ்டாக்ஸ் லோயர் செக்யூரிட்டியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஜூலையோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல் கொடுத்துருந்தோம். அது என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாங்க. ஈவன் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி எடுத்துட்டோம்னா நமக்கு நம்ம சொன்ன லெவல்லேருந்து கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஒரு மார்க்கெட் கீழே வந்து அண்ட் 24,175 ஒரு அங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் யூஸ் ஆகி அங்கேருந்து கீழே வந்து ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் ஒரு கன்சாலிடேஷன் இருந்திருக்குது. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் ஈவன் எஸ்டர்டே லெவல்ஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம கொடுத்த லெவல்ஸ்லையும் அதே சேம் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நின்று அங்கே கன்சாலிடேஷன் ஆகிருக்குது. நம்ம கொடுத்த 52,180 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அந்த ஒரு சப்போர்ட் லெவல் அந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு.
அங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்து அங்கேயே அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நாளைக்கோட சப்போர்ட்டு பேங்க் நிஃப்டிக்கு அப்படியே பார்த்துக்கலாம். நாளைக்கோட சப்போர்ட் 51,990 ஒரு சப்போர்ட் வச்சுக்கலாங்க. அது கட்டாச்சுன்னா 51,990 கட்டாச்சுன்னா 51,800 ஒரு சப்போர்ட் இருக்குது. அது கட்டாச்சுன்னா 51,570 ஒரு சப்போர்ட் இருக்குதுங்க. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அது எஸ்எஸ்எல் சேம் 53,029 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 51,093 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஆல் டைம் ஹை நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம், 53,180 ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்துட்டோம்னா இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நிஃப்டியில் சேம் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 24,175, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,230, சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 23,990ங்க. செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,915 இல்லைங்க 10 வச்சுக்கோங்க. தேர்ட் சப்போர்ட் பார்த்துட்டோம்னா 23,800. ஸோ மேக்ஸிமம் இதுக்குள்ளே தாங்க மார்க்கெட் இருக்கும். பார்ப்பாங்க. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்து ட்ரேட் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராஃபிட் வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஜூலை 23, இன்றைக்கி ஜூலை 3rd ஜூலை இன்றைக்கி பார்க்குறவங்கலாம் இன்றைக்கி 3rd ஜூலை தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd ஜூலை பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் HDFC பேங்க் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். HDFC ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஆல் டைம் ஹை கட்டு நிற்கிது. சாரி, நம்ம 1 டே கேண்டில் மாற்றிக்கலாம் டைம் ஃப்ரேம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் HDFC கம்பேக் கொடுத்து ஒரு ஃபால்லேருந்து ஒரு ரைஸ் ஆகி சின்ன இங்கே ஒரு கன்சாலிடேஷன் நடந்து அந்த ஒரு கன்சாலிடேஷனில் ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரு மெயின் பிரேக் அவுட்டுக்கு வந்து நின்றுருக்குது. ஸோ நேற்று 2nd ஜூலையில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு HDFC பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுங்க அப்கமிங் டேஸ். ஸோ பார்த்துட்ருக்கேன். HDFC இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணியிருந்தாங்க வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். IREDA நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ். IREDAவும் நல்ல ஒரு பர்ஃபார்மில் தான் இருக்குது, நல்ல பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. மெயின் பிரேக் அவுட் வந்து 215 ஒரு பிரேக் அவுட் இருக்குது. அது கட்டாச்சுன்னா 240 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ IRED சார்ட் நல்லா இருக்குது. ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஐடியா உங்கள் மென்டாலிட்டி கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாக்ஸ் என் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் சார்ட் நல்லா இருக்குதுங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா விப்ரோ பேசப்பட்ட பொருள் ரொம்ப நாள் கன்சாலிடேஷன் ஒரு நல்ல மூவ் கொடுத்துருக்கு 4-5 நாளாக. ஸோ விப்ரோ பார்த்திங்கன்னா 544 ஒரு பிரேக் அவுட் இருக்குது. 545 ஒரு பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குதுங்க, ஒரு நல்ல மூவ்க்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ்க்கு வாய்ப்பு உண்டு. டிசிஎஸ் நம்ம ரேடால் இருக்குது என்னன்னு டிசிஎஸ் ஆமாங்க 4067 கிட்ட நம்ம ஒரு பிரேக் அவுட் இருக்குது. அது கட்டாச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. என்ன எடுத்துட்டோன்னா ஒரு கேப் டவுன் ஆகிருக்குதுங்க. அதுதான் பாருங்க, டிசிஎஸ் இங்கே ஒரு கேப் டவுன் இருக்குது. இது ஒரு மெயின் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கட்டாச்சுன்னா ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். சரி கேப் டவுன் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா நல்ல மூவ் பார்க்கலாம். ஸோ டிசிஎஸ் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. எல்என்டி வந்துடலாம். எல்என்டியில் பிரேக் அவுட் பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளியே இருக்குது. பட் ஐ திங்க் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்என்டி ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது, நீட்டாக மூவ் வாய்ப்பு உண்டு. ஸோ வீடியோ பார்த்துருக்கேன், சார்ட் பார்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியும் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது.
ஸோ உங்கள் மென்டார் ஒரு டைம் கேட்டுக்கோங்க. ஸோ 3626 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சப்போர்ட் இங்கே இது ஒரு கட்டாச்சுன்னு ஒன்று நல்ல மூவ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கடுத்து இதான் லெவல் செல்லண்டி லெவலில் கொடுத்துட்டோம். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் TV18 ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. ஒரே நல்லா மூவ் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த லெவல் 46 கட்டான ஒரு மூவ்மெண்ட் இன்னும் நல்லா போகும் வாய்ப்பு உண்டு. ஸோ அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பையிங்கில் பார்க்கலாம் TV18. ஸோ ஸ்டாக்ஸ் ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட் நான் க்ளியர் பண்ணலாம். ஏதாச்சும் ஸ்டாக்ஸு ரிவ்யூ வேணுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் நம்ம வீடியோவில் போடலாம். ஸோ டெலகிராம் லிங்க்கில் இப்போ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம்ஸ் டெலகிராம்ஸ் எல்லாமே GT ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். ஒரு நம்மளும் நல்ல நியூஸ் தான் பார்த்து போட்டுருக்குறோம். ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது, இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃப்யூச்சர் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம், மறுபடியும் ஒரு கேப் ஆயிடுச்சு, கண்டிப்பாக போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க. உங்கள் விருப்பத்தில் எல்லாத்தையும் விட்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. சரி M6 கமாடிட்டிஸ் நம்ம க்ளோசிங் பார்த்துடலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ சில்வர் பாசிட்டிவ் க்ளோசிங், லெட்டுக்கு நேச்சுரல் கேஸ், குரூடாயில், அலுமினியம் ஒரு மைனஸ்லேயும், காப்பர் ஜிங்க்கு ரொம்ப பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கமாடிட்டி குளோபல் லெவலில் பார்த்திங்கன்னா இதான் நடந்திருக்குது நேற்று ஓவரால் 2 ஜூலையில். சில்வர் நல்லா பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது, பார்ப்போம். ஸோ கோல்டு ஒரு நெகட்டிவ், குரூடாயில் ஒரு நியூட்ரல், குரூடாயில் அலுமினியம் நியூட்ரலுங்க. மீதெல்லாம் காப்பர் ஜிங்க் பாசிட்டிவ், சில்வர் ஒரு பாசிட்டிவ், கோல்டு ரொம்ப நெகட்டிவ், நேச்சுரல் கேஸ் நெகட்டிவ். ஸோ இது கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் இதான். ஸோ கமாடிட்டி கால்ஸ் டிப்ஸ் எது கொடுக்குறது இல்லைங்க. கமாடிட்டி லெவல்ஸ் ஏதாச்சும் வேணுன்னா ஸ்டடி பர்பஸுக்கு நம்ம கொடுக்குறோம். நமக்கு டெலகிராம் சேனலில் நம்ம ஐடி கொடுத்துருப்போம், அதில் போய் வாட்ச் பண்ணி போடுங்க. இல்லைன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நமக்கு பர்சனல் கான்டாக்ட் எல்லாமே இருக்குது. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கமாடிட்டி லெவல்ஸ் இல்லை நிஃப்டியில் ஏதாச்சும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸில் ஏதாச்சும் லெவல்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்ஸ் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்.